நேரம் போறதான்ட்டு நம்முடைய நண்பர்கள் இந்த பூங்கொத்தை அடிக்க மேலே ஒருவருக்கு சங்கடப்பட்டு எண்ணெயை அடிக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த சீமானவர்கள் பூங்கொத்துக்கு பதிலாக ஒரு குண்டு கொடுத்தாக எவனா என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கு வேர்வை சிந்துபவனின் வேதம், உழைத்து உழைத்து உடல் கூடி போனவனின் குரான், பாட்டாளி வர்க்கத்தின் பைபிள், மூலதனம் என்ற மூல மந்திரத்தை இந்த உலகத்தாரின் மூளைக்கு உறக்கச் சொன்ன மாமேதை மாற்றவர்களுக்கும், சாதிய இழிவை துடைத்தெறியாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று சொல்லித்தந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்த பெருமன்றத்தின் சார்பாக என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த உணர்வுபூர்வமான எழுச்சிமிக்க தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் கரு அண்ணாமலை அவர்களுக்கும், முன்னிலை வகுத்திருக்கிற ஏ கேசவன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரன் அன்பு தனசேகர் அவர்களுக்கும், என் ஆர்வீர் தோழர் தபசி குமரன் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி இரா உமாபதி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய எங்களுடைய தோழர் வழக்குரைஞர் பா அமர்நாத் அவர்களுக்கும், இங்கே எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய வழக்குரைஞர் எங்கள் அன்பு தோழர் சு குமாரதேவன் அவர்களுக்கும், என் ஆர்வீர் இளவல் என் பாசத்திற்குரிய தம்பி மருத்துவர் எழிலன் அவர்களுக்கும், இந்த புரட்சிமிக்க இயக்கத்தின் கொள்கை களஞ்சியமாக விளங்கக்கூடிய என் அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி சென்ற என்னுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் ஐயா தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மணியரசன் அவர்களுக்கும், எனக்கும் என் அண்ணன் பிரபாகரனுக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கும், இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற என் அன்பு சகோதரன் தஞ்சை தமிழன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வு சிறப்புற நிகழ்வுற உழைத்த என் பாசத்திற்குரிய தோழர்கள் அனைவருக்கும், இந்த மேடைக்கு முன்பாக வீற்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தலைவர் புதுச்சேரி லோக ஐயப்பன் அவர்களுக்கும், என் அன்பு தாய் மாமன் சாகுல் அமிது அவர்களுக்கும், என் ஆர்வீர் சகோதரன் ஓவியர் புகழேந்தி அவர்களுக்கும், மானமிக்க மரத்தமிழன் என் அண்ணன் வீர சந்தானம் அவர்களுக்கும், இங்கே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ, இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நாங்களெல்லாம் வருவதற்கு முன்பு பாடி அமர்ந்திருக்கிற என் பெருமைக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் இந்த நாட்டில் டாடி மம்மி வீட்டில் இல்ல, தொடரோட யாரும் இல்ல, விளையாட போவமா வில்லாடான்னு பாட்டை கேட்டுட்டு நாதியற்ற தமிழ் சாதி இருக்கிற இந்த தேசத்துல விட்டுட்டு மானமிக்க மரத்தமிழர்கள் வாழக்கூடிய தமிழ் இனத்தின் இதயம் போல துடித்துக் கொண்டிருக்கிற தமிழீழ தேசியத்தில்
25,000 மாவீரர்களின் புதைகுழியில் உயிரோடு இருக்கிற பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனையோ தாய்மார்கள் தாலாட்டு பாடியிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளை, ஒவ்வொரு மாவீரனும் அந்த மண்ணில் புதைக்கப்படுகிற போது தமிழீழ மண்ணில் இறுதியாக ஒழிக்கப்படுகிற ஒரே குரல், எங்கள் தோழர்களின் புதைகுழி மண்போட்டு செல்கின்றோம் என்று கடைசியாக தன் தாயக விடுதலைக்கு களமாடி விதையாக விழுந்த மாவீரன் மரத்தமிழன் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வீரனுக்கும் ஆண் தாயாக இருந்து தாலாட்டு பாடி உறங்க வைத்த பெருமகன் தேனிசை செல்லப்பா இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார். இந்த தமிழ் சாதி காலங்காலமாக அவர் காலக்கருவி தண்ணியை குடிக்கும். உதித் நாராயணன் உபேந்தர் சிங் பாட்டை கேட்ட ஈனசாதி காதுகளில் இந்த பெருமகனின் பாடை கேட்டால் இந்த இனம் என்னைக்கோ எடித்து விட்டு இருந்தது. பொதுவாக நெளிந்து கொண்டிருந்த சீமான் என் புரட்சி பாவலன் என் காசி ஆனந்தனின் பாட்டையும் எங்கள் ஐயாவின் குரலையும் கேட்டுத்தான் புலியாக நிமிர்ந்து இருக்கிறார். இங்கே பெரும் திரளாக கூடி நிற்கிற மானமிக்க மரத்தமிழர் கூட்டமே, வீர தமிழினமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பேச்சை வரிவிடாது இழுத்து விடாது பதிவு செய்கிற உளவுத்துறை அதிகாரிகளை, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக் கூடாது என்று இந்த கூட்டத்தையும் விட அதிக கூட்டமாக இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை செலுத்துகிறேன். தம்பி முத்துக்குமார் அவன் மரணத்தை தொடும் முன்பு அவன் யார்? ஆனால் இன்று உலகெங்கும் இருக்கிற தமிழ் சாதியில் அவனை தெரியாதோர் யார்? முத்துக்குமார் தமிழ் இனத்தின் மனசாட்சி. கோடான கோடி தமிழ் இளைஞர்களின் உள்ளத்தில் எரிந்த பெரும் நெருப்பை தன் உடலில் தாங்கிய உத்தமன். என் அண்ணன் அரியமதி அவர்களுடைய கவிதைதான் இந்த தருணத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தம்பி முத்துக்குமார் இறந்து விட்டான். தாயக தமிழகத்தில் ஒரு நல்ல தமிழனின் எண்ணிக்கை குறைந்து விட்டது, உண்மைதான். ஆனால் தமிழீழ மண்ணில் ஒரு மாவீரனின் எண்ணிக்கை கூடிவிட்டது. பெரும் நெருப்பாக இந்த தமிழ் மண்ணில் வீழ்ந்த அந்த தியாக தீபம் தம்பி முத்துக்குமாருக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த மேடையில் நின்று நாங்கள் பேசுவோமா இல்லையா அப்படிங்கிறத நேற்று 9 மணி வரைக்கும் எனக்கு எங்க மூத்தவருக்கும் தெரியாது. ஏன்னா தடை, ஒரு பிரச்சனை தடை தடை என்று கேட்கும் போதெல்லாம் அதை உடை உடை என்றே என கேட்கிறது. சிறை சிறை என்றால் அதை நிறை நிறை என்றே எனக்கு கேட்கிறது. என்ன சிக்கல், என்ன சிக்கல்? நான் என்ன பேசிட்டேன்? இப்ப போலீஸ் என்னை காவல்துறை கைது செய்ய தேடிக்கிட்டு இருக்குது. எங்க ஓடிட்டேன்? தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கேன். பேசிட்டு நானே வந்துட போறேன். என்ன பிரச்சனை? போரை நிறுத்த சொல்லி நாங்க கேட்கிறோம், அது முடியல. உங்களால செய்ய முடிஞ்சது எங்களை கைது பண்றது, அதையாவது செஞ்சு தொடங்க. வேற என்ன இருக்குது? என் தாய் எங்க மூத்தவரும் நானும் கைதாகி மொடை பிரிச்சு காவல் நிலையத்தில் இருந்தான். என்னப்பா அப்படின்னு எங்க அம்மா,
நான் பயப்படல, அவங்க பெரிய மையன் தான் பயப்படுறாரு, அவர்கிட்ட பேசுங்க. என்ன யார் இவர்கிட்ட? பார்க்காத சிறை 2 தான் வச்சிருக்கிறாரு. சும்மா வேடிக்கையா சொன்னேன், எங்க அம்மா பயப்படாதீங்க இவர்கிட்ட. அவரு அம்மா நான் பேசாம இருந்தம்மா, உங்க மயனாலதாம்மா நானும் உள்ள போறேன். இவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் விடுதலையாகி எங்கள் அம்மா ஒரு தடவை பார்த்துருவோம், நீ எந்த காடோ எந்த சிறையோ இப்போ பார்க்க போகிறோமோன்னு பேசும்போது எங்கள் மூத்தவர் பேசினார். அவர்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னான். அதை வேடிக்கையாக நினைக்கலாம், வேதனையாகவும் நினைக்கலாம். எந்த சிறைக்கும் போங்க ஐயா, எந்த போராட்டமும் நடத்துங்க, எப்படியாவது அந்த போரை நிப்பாட்டிடுங்க. முடியல. ஒரு ஈனத்தனமான ஒரு இனத்துல பிறந்துட்டோம், முடியல. கையை பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறது தவிர எங்களால ஒண்ணும் செய்ய இயலல. ஒண்ணும் இல்லை பெருமக்களே. இந்த தேசத்துல பிரபாகரன் பேசியதையெல்லாம் எல்லா பத்திரிகைகளிலும் போடுகிறார்கள். பிரபாகரனை பற்றி நான் பேசினால் சிறையில் தூக்கி போடுகிறார். எழுத்துக்கு இருக்கிற சுதந்திரம் என் கருத்துக்கு இல்லையா? ஆனாலும் நம்புங்கள், இது ஜனநாயக நாடு. ஆனாலும் நம்புங்கள், இது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு தேசம். இந்த கால கொடுமைய எங்க நாங்க தொடக்க, இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப என்ன பாண்டிச்சேரியில பேசிட்டேன், இந்த பாப்பார போய் தினமரல்ல எழுதிட்டான்ட்டு அதை எழுதுறதெல்லாம் அதை என்ன கொலை செய்யச்சுன்னா கொலை செய்வியாடா, அதை கைது பண்ண சொன்னா கைது செஞ்சிருவீங்களா? எது அறிவிப்பு இருக்கிற எங்க அது விடுங்க, இல்ல மூத்தவர். அதாவது ஒண்ணு இல்ல, நான் மயிருக்குன்னு நாங்க இவ்வளவு பெரிய பெருமக்கள் இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்குது என் தமிழ் சாதி. நான் வெளிப்படையா கேட்கிறேன், மயிருங்கிறது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தை? ஏன் மயிருங்கிறது கெட்ட வார்த்தை என்றால் அத மயிர்களை அப்ப என்னத்துக்குடா இந்த மயிரை தடசடையாக வளர்த்து கடவுளுக்கு காணிக்கையாக திறக்கிறீங்க? கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிற மயில் இழிவானதா உயர்வானதா? இதான் உணர்வு. உங்களை மயிரென்று அழைத்து இந்த சீமான் கௌரவப்படுத்தி இருக்கிறார். என்ன கேட்டுட்டேன், இதுக்கு கைதா? அப்ப கோயில்ல முடி செலுத்துறவெல்லாம் கைது செஞ்சு விடுவீங்களா? இதுக்கு கைதா? இந்திய தேசத்துக்கு எதிராக பேசிட்டார். இது வரைக்கும் தெரியலங்க. இங்க இல்லாதது 2 தாங்க இந்தியாவில், இறைவனும் இறையாண்மை. இந்த இறையாண்மை யாராவது பெருமக்களை கண்டால் என் கண்ணில் காட்டுங்க. இந்த தேசியன்னு பேசுற யாராவது ஒருத்தரை கொண்டாங்க. இப்ப இல்ல, நான் கேட்கும்போது காவிரி தண்ணி தராம, காவிரியில தண்ணி வாங்கி தராம நாங்க தவிச்ச வாய்க்கு வழி இல்லாது பாம்பு கறியும் எலிக்கறியும் தின்னு பட்டினியாக சாபமே, அப்ப கொண்டாங்க இவங்கள. தேஞ்ச செருப்பு 2 எடுத்து வச்சிருக்கேன். இத பேசிட்டேன் நாங்க. இதுல தாங்க பட்டுக்கிச்சு கிளம்பி வாராங்க என்னை கூட்டிட்டு போக. ஒரு சின்ன வருத்தம், 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தா வெளியில போனபோது சென்னையில ஒரு கூட்டத்தை போடுறது. இங்க இல்ல, எங்க ஐயா இறுதியா பேசிய பேருந்து நிலையத்துக்கிட்ட பேசிட்டு புலர் சிறையை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை பார்ப்போம்னு எங்க மூத்தரை சொல்லியிருந்தேன். என்ன சிக்கல், இடையில புதுச்சேரிக்கு வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது இருக்கு. கூட எங்க தலைவர் வரப்போறார். அது வேற ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க பெருமக்களை. நான் விளையாட்டா சொல்லல, தமிழனுக்கென்று இந்த மண்ணில் எதுவும் இல்லை. கடை இல்லை, திரைப்படம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமை மிக்க இந்த இனத்திற்கென்று எவனாலும் அழித்து ஒழிக்க முடியாது, எவனாலும் கைப்பற்ற இயலாது ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறதே, அது சிறைக்கூடம் தான். அங்கே எவனும் வர்றது ஒரு பாப்பா உள்ள கிடையாது. நானும் 2 சிறையில எண்ணி பார்த்தேன்.
அண்ணன் தம்பி பூரா என் பெரிய பெஞ்சிட்ட பெண்ணா இருக்கேன். துடிக்கிறேன். ஐயோ எவனையோ வெட்டிட்டு வந்துட்டேன், வெட்டுறது காலம் வெளியில இருக்கே, நான் உள்ள இருக்கேன், துடிக்கிறேன். உண்மையிலே அது ஒண்ணுதான் இருக்கு. மூத்தவர்கிட்ட கேளுங்க. நாங்க 32 நாள் என்ன இது குறித்தான் சிந்தனை, பொறுத்த வேதனை. அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். இனிமேல் இந்த நாட்டில் ஒரு மானமுள்ள மரத்தமிழர் சாதி போரை நிறுத்துங்கள் என்று எவன்கிட்டையும் கேட்காதீங்க. போரை இவர்கள் நிறுத்த மாட்டார்கள். போரை நிறுத்துவதற்கு ஒரே ஒருத்தனால் தான் இந்த உலகத்திலே முடியும். அது என் தலைவன், என் அண்ணன் பிரபாகரனால் மட்டும்தான். சொல்லிட்டே இருப்பான், போரை நிறுத்தணும்பா, முடியாதும்பா, கிடையாதும்பா. மண்டியிடாத, மண்டியிடாத. மண்டியிட்டு அண்டி பிளப்பதை விட நாம் மாவீரராக மடிந்து சாவே மேலானது என்றுதான் அந்த மண்ணில நம் உறவுகள் களமாடுகிறார்கள். நீ எதுக்கு போற நிறுத்த சொல்ற, எதுக்கு போற நிறுத்த சொல்ற? போற நடத்துற, நடத்தி பாருடா. எல்லா புலியும் கண்டுபிடிச்சுட்டா சீமா மயிலோடு வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கியிருக்கேன்? எதுக்கு இருக்கேன்? இவ்வளவு பேர் என்ன பண்ண? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு இருக்கிறாங்க? எதுக்கு இருக்கிறோம்? வன்முறையை தூண்டுகிற பேச்சு. ஏண்டா கார் அடிச்சாங்க காங்கிரஸ்கார நாய, நான் வன்முறையை தூண்டுறா? இந்த நாட்டுல என் காரை எரிச்சிய தைரியமான நம்மள உயிரோடு இருக்க இருக்கா பார்ப்போம், இருக்கா பார்ப்போம். என் காரை இருக்கிற அது நான் இல்லாத பொண்டுற நாய. ஏன் கார் அடிக்க எங்க ஐயா தாப்பா காயர் அடிக்கிற கார் அடிச்சாங்க. இது ஒரு தேசிய காங்கிரஸ். அவன் பேசுற காங்கிரஸ் ஒரு ரோஷம் வருது. உங்களை ரொம்ப மரியாதையான வார்த்தைகளால் உங்களை அழைக்கிறோம். கௌரவப்பட்டு பொழைச்சு போங்க. நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒழிஞ்சிட்டது. இப்ப என்னை கைது செய்து புதுச்சேரியில் வைக்கிறனால அங்கேயும் ஒழிஞ்சிட போகுது. முடிஞ்சு போச்சு. களமாறி வீழ்த்துவோம், வேற வேலை இல்ல. நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ சோத்துக்கு செத்த கூட்டம் இல்ல, சொரணை உள்ள மானம் உள்ள மரத்தமிழர் கூட்டம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ அந்த பக்கமே டெல்லிக்கு பக்கமே அங்கிட்டே பேசிட்டால. நீங்க நீ என்னங்க நடக்குதுங்க? என் மேல கைதுக்கு மேல் கைது செய்கிற தேசமே, என் காலடித்தவன் மேல் வழக்கு பதிவு செய்தவனை ஒருவனை கைது செய்தீர்களா? இருக்கா இந்த தேசத்தின் நியாயம்? இருக்கா சட்டம் ஒழுங்கு? அப்புறம் இதை நான் கேட்டா அவர் கழகத்தை உண்டு பண்ணுறாரு. கழகக்கார தோழன் பெரியாரினுடைய பேரன். நான் கழகம் வைக்காம கழகம் செய்வோம். என் இனத்திற்கு விடுதலுக்கான கழகம், என் இன எழுச்சிக்கான கழகம், அதை நாங்கள் செய்வோம். தமிழர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், வன்முறையாளர்கள் அல்ல. சான்று என் தம்பி முத்துக்குமார், என் அருமை தோழன் ரவி. இந்த நாட்டிலே ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் தான் உயிரோடு இருந்தான். அன்னை இந்திரா காந்தியின் அருமை தொண்டன் ஒரே ஒருவன் தான் இருந்தான். மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், சீர்காழி ரவிச்சந்திரன். அவனும் செத்து போனாங்க. இந்த தேசத்தில் ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் தான் இருந்தான். மாணவத்தோடு அவன் வேற எதை இருக்கேன்? நீ காங்கிரஸ் பெருமகள் இந்திரா காந்தியினுடைய கனவை நிறைவேற்ற போராடுகிறவர்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம். புரட்சி தலைவன் பொன்மன செம்மல் எம்ஜிஆரின் கனவு கண்ட ஈழத்தை நிறைவேற்ற, அந்த கனவை நிறைவேற்ற போராடுகிற பெருமக்கள் நாங்கள் கூடி நிற்கிறோம். அவ்வளவு பெரிய கட்சியில ஒருத்தன் எதை
அதிமுக கரவேட்டி கட்டி போட்டு உறுப்பினர்கிட்ட எரிச்சாயனோ அவன் தாண்டா நல்ல எம்ஜிஆரின் கொண்டாடி. நல்ல அப்பனுக்கு பிறந்தவன. அடுத்த கூட்டத்தில் அவனுக்கு விருது வழங்கு. அவனை சுயேட்சா நிறுத்தி நல்லவை. நாங்கள் எல்லாம் எங்களை எங்கள் உள்ள குமரனுக்கு எங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்திற்கு யாரை எது வேண்டாலும் செய்யலாமா என்று தவிக்கிற எங்கள் கோபத்திற்கு ஜனநாயகவாதிகளாக இந்த தமிழர்கள் இருந்ததால் இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டுமே என்கிற கொள்கையில் பிடிப்புடைய மக்களாக நாங்கள் இருந்ததால் எங்களை நாங்களே எரித்துக் கொண்டு சென்றோம். எரிந்த நெருப்போடு என் தம்பி முத்துக்குமார் என் எதிரி ஒருவனை கட்டியடைத்திருந்தால் அவனுக்கு எரியிருப்பான். ஆனால் அவன் நல்ல தமிழன், மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு சான்றாக என் தம்பி தன்னைத்தானே எரித்து சாம்பலாகி போனான். இந்த நாடு சொல்கிறது தமிழன் தீவிரவாதி. நாங்கெல்லாம் தீவிரவாதிகளா? தெருப்புரிக்கு நாய்களா? நாங்கெல்லாம் தீவிரவாதிகளா? தீவிரவாதிகளா? நான் வன்முறையாளன், நான் தீவிரவாதி. என் காரை எரித்தவன், காப்பாயா காரை எரித்தவன் தேசியவாதி. ஒரு நாடு வெக்கங்கெட்ட, மானங்கெட்ட, சூடு சொரணை கட்ட ஒரு தேசத்தில் வாழுகிற இழிவரைவுகளாக இந்த இனம் இருக்கிறது. இதை பேசினா அவனை உள்ளதுக்கு போடு செக்ஷன் அண்ணன். நான் பேசிட்டு எங்க அண்ணன் கூட சொன்னேன், பேசிட்டு நேரம் வண்டி எடுத்துட்டு புகழ் சிலைக்கு போயிடலாம். ஐயோ கதை திறந்து விடையா உள்ளே படுக்கிறேன் செக்ஷன் அண்ணன் அப்புறம் அனுப்பியா விடியா விடியா திரையா அப்படின்னா இப்போ அதான் நடக்க போகுது. நேரம் பாண்டிச்சேரிக்கு வண்டி ஓட்டி போறேன். எப்போது எவ்வளவு ஒரு காங்கிரஸ் ஏதோ மாறி மாறி ஆட்சி ஆடுறேன், அதையும் மூடி சொல்லி தம்பியா. தென் மாநிலங்கள்லயே அடிச்சு முடிச்சாச்சு. சந்திரபாபு நாயுடு தேர்தல் படகடலை பண்ணிட்டான். சிரஞ்சீவி சொல்லிட்டான் கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஒழிக்கிறத தலையாய கொள்கை. சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டான் தேர்தல் கொள்கையில பிரகடனத்திலே முதல் கொள்கை காங்கிரஸ் அடியோடு ஒழிக்கிறாங்க. கர்நாடகாவில் இல்ல 5 தொகுதியில் இடைத்தேர்தல் இருந்து ஒண்ணு கூட வரல. இப்ப எங்க இருக்கு காங்கிரஸ்? அவர் முடிவு பண்ணிட்டான் இந்த மண்ணில் நம்ம இல்ல, ஒரு தமிழனும் ஓட்டு போட போறதில்லை, அவன் சொந்த உயிரோடு தானே செத்தாங்க அடிச்சு போடுவான். அதான நோக்கம், அதான் உண்மை. அதானே நினைச்சுக்கிட்டு இருக்கிற. கதறுகிறோம், கெஞ்சுகிறோம், மண்டியிடுகிறோம், வேண்டுகிறோம். பெரும் பெரும் தலைவர்களும் போய் கெஞ்சுகிறோம் போரை நிறுத்துங்கன்ட்டு. பிரதம மந்திரியை அனுப்பி போரை நிறுத்துங்கள் ஐயா, போர நிறுத்தங்கள் எல்லாரும் கெஞ்சும் போது விளையாட்டு குறிப்பிட்டு இத பேசிட்டேன்னு தான் இப்ப எனக்கு வாருங்க. பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி ஊடுருவி வந்து இந்தியாவின் இதயம் போல இருந்த மும்பையில் தாக்குதல் நடத்தி 159 பேரை கொன்று குவித்து விட்டான். இந்தியா பாகிஸ்தானோட விளையாட கிரிக்கெட் தேசிய கொள்கை பிரச்சனையில விளையாடாத. இலங்கை இனவெறி ராணுவம் இந்த தேசத்தின் பேரினமாக இருக்கிற 6.5 கோடி தமிழ் மக்களில் 410 மீனவர்களை இந்திய கடலலையில் பிழைப்பிற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கொன்று வைத்தது. அந்த தேசத்தோட இந்தியா கிரிக்கெட் விளையாடும். பாகிஸ்தான் பகை நாடு, இலங்கை இனவெறி நாடு, நேச நாடு. ஏன் தமிழன் இடிச்சவாய்? இதான பிரச்சனை. இதுவரைக்கும் இந்த தேசத்தில் காலையில் வரைக்கும், நாளை காலை, நாளை மாலை தினமும் செய்து வருகிற தமிழக மீனவர்கள் சிங்கள இனவெறி ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள், நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்று இந்த தேசத்தில் இருந்து பெருமைமிக்க பெருந்தலைவர்கள், மனிதநேயமிக்க மாமனிதர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒருவரிடமிருந்தாவது ஒரு வருத்தம்,
இந்த செயல் வருந்தத்தக்கது. ஒரு கண்டனம் எழுந்ததுண்டா? யோசித்து பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? தமிழன் சாகலாம், அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அரசு மருத்துவமனையில் மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் எலியை தவளையை அறுத்து அறுத்து பழகுவது மாதிரி சிங்களம் தமிழர்களை சுட்டு பழகலாம். அதற்கு இந்தியா பயிற்சி கொடுக்கும், தோட்டாக்கள் கொடுக்கும், துப்பாக்கி கொடுக்கும். கேட்டா நாங்க ஒண்ணும் கொடுக்கல. இப்ப குமுத நேரலையில இணையதளத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு. வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகர் இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் சொல்றாரு, இந்தியா நாங்க ஒருபோதும் ஆயுதமே கொடுக்கல. அத பிரணாப் முகர்ஜி சொன்ன பிறகு வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் அதை கேட்டுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நாங்க குடுக்கலைன்னு உறுதியாயிருக்கு. கனடால இருந்து ஒரு தம்பி அவர்கிட்ட, அப்படியே அப்ப இந்த ரேடார்னு ஒண்ணு, இந்திரா ரேடார்னு ஒண்ணு அங்க இருந்தத, அது நீங்க கொடுத்ததானே? அது என்ன முனியாண்டி விழாத்துல சோறு வடிக்கிற பாத்திரமானு கேட்டாங்க. பதில் இல்லாம வேஸ்ட் வழிஞ்ச. அப்புறம் அவர் சொன்னார், தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல எல்லாம் இலங்கை பிரச்சனை பத்தி மக்களுக்கு ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு வச்சிருக்கிறடா என் தேசத்தை நாய்களை, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்க என் மக்களை, ஒன்றும் தெரியல. அதனால நாங்க இந்த தேர்தலை இலங்கை பிரச்சனை பத்தி பேச போறதே இல்ல. எப்படிப்பட்ட தலைவன் போட்டு கேட்பாங்க, பேச போறதே இல்ல. அதனால அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த தோல்வியில் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பே வரப்போறது இல்லை. இவர் அவருக்கு அடுத்த அழைப்பு, ஐயா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், உங்க தொகுதியை சேர்ந்தவன் தான் நானு. இப்பதான் கிராமத்துல இருந்து சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு பிழைக்கிறதுக்காக சிங்கப்பூர் வந்திருக்கிறேன். என் ஊர்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்கள் படுகொலை கண்டிச்சு உண்ணாவிரதம் இருக்குதுங்க ஐயா, பள்ளிக்கூடம் போகாம. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐயா? இது வந்து தெரியுது, நீங்க தொகுதி பக்கமே போகவே இல்லையா? இவர் மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய தலைவர். இவரெல்லாம் இந்த நாட்டில் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மிக புகழ்பெற்ற பாட்டு இல்லை, மறக்காதீங்க மன்னிக்காதீங்க அப்படியே இருங்க, அப்பதான் நாங்க அறவே உங்களை மறக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இந்த தேசத்தின் பெருமைமிக்க அதிபர், இந்த தேசத்தின் பிரதம அமைச்சர், மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய ராணுவம் பொற்கோயிலுக்குள் புகுந்து செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சீக்கிய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள் என்று. அதேதான் பெருமைக்குரிய பெருமகளே, இந்த சீமானும் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழீழ மண்ணில் இந்திய அமைதிப்படை சென்று செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எங்கள் தமிழ் சாதி ஒருபோதும் மறக்க மாட்டாது, மன்னிக்க மாட்டாது. உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? சீக்கியன்ல ஒருத்தன் பாகிஸ்தான்ல தூக்குல தொங்க இருக்கும் போது மொத்த சீக்கியனை துடிக்கிறதா? பாரதத்தின் பிரதமர பெருமைக்குரிய பெருமகளே, அதை கண்டித்து அவன் தூக்கை ரத்து செய்ய சொல்லி கடிதம் எழுதுகிறீர்களே. ஒரு மலையாளி அரபு நாட்டின் சிறையில் அடைபட்டால் மொத்த மலையாள இனமும் கொதித்து எழுந்ததா இந்த தேசத்தில்? என் இனத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அழித்து ஒழிக்கப்படும் போது நாங்கள் கொதித்து எழுவது பிழையா? இந்த நாட்டில் நாங்க பிழையா? என்ன தவறு செய்தவர்கள்? 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்த என் தமிழ் சாதிக்கு நீங்க நாட்டில் நன்றி கடனாடா இல்லை அளவு? என் சொந்த ரத்தங்கள் செத்து உயிர்வதை பார்த்து பார்த்து ரசியுங்கள் என்று சொல்வதாண்டா உங்க தேசியம்? ஒருத்தருக்கு மாந்தனைய பார்வை இல்லையா உலகத்திலே? இந்த நாட்டில் யாராவது இருக்கிறீர்களா பெருமக்களை? நான் சொல்வதை உற்று நோக்குங்கள், ஆழமாக கவனியுங்கள். அங்கே இருந்து அம்மாவையில் இருந்து ஒரு தம்பி
எனக்கு அழைத்து பேசுகிறான். என் சொந்த மண்ணில் நான் அரணையூரில் இருக்கிறேன். என் தம்பி அழைக்கிறான் அதிகாலையில, அண்ணா பால் குடித்தவரையே ஒரு தாய் செத்து விழுந்து கிடக்கிறார். அண்ணா மரணத்திற்கு பயந்து பதுங்குழியில் ஒளியில இனம் பதுங்குழிய புதைகுழியாக மாறி போகிறதா நம் உறவுகளுக்கு. நெல்லடித்து தூத்தும் போது ஓரங்களில் ஒதுங்குகிற பதர்கள் போல என் உறவுகளின் உடல்கள் உயிரற்ற தெருவோரங்களில் பிணமாக கிடக்கிறதே என் உறவுகளை. தெருவெங்கும் இரத்த வாடை, பிணங்கள். காலை கடனை கழிப்பதற்கு என் உறவுகள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாது. என் மக்களிடையே யாரும் செல்ல இயலாத நாற்றம், உடைகளிலும் உடல்களிலும் இருந்து வருகிற துர்நாற்றம். கற்பனை செய்து வாருங்கள் பெருமக்களை, வர முயலாது. விறகெடுத்து சமைக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒருவேளை கஞ்சி ஊட்டலாம் என்று விறகெடுத்து வருகிற போதே கொண்டு கற்பனை செய்து வாருங்கள். திரைப்படம் பார்த்து பார்த்து பழகி போன பாமர தமிழர்களை இதை கொஞ்சம் பரிதாபத்தோடு நோக்குங்கள், நினைச்சு பாருங்க. குழந்தை செத்து கிடக்கிறது, தாய் பாராமல் போகிறார், மனநோய். கணவன் யார் என்று கண்டுகொள்ளாது மனைவி போகிறாள், தெரியவில்லை, நோய், நினைவிழந்து போனாள். என் அன்பான உறவுகளை, இந்த நிலையை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் எவருக்கும் அல்ல, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் அக்காவிற்கு, உன் தாய்க்கு, உன் தந்தைக்கு இந்த கொடுமையை எங்கு போய் துடைப்பது? இந்த தேசம் சொல்லுகிறத பாதுகாப்பான இடத்திற்கு தமிழர்களை வரவிடுங்கள், விடுதலை புலிகளை என்று. என் அன்பான மக்களை, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்திய வளர்கிற வல்லாதிக்கம் சர்வதேச நாடுகள் ஒன்று சொல்லுமா? தமிழீழ மண்ணில் இது பாதுகாப்பான இடம் என்று எதையாவது ஒரு இடத்தை அடையாளம் காட்டுமா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேசத்தில் இருக்கிறதா பாதுகாப்பான இடம், ஒரு உள்ளங்கை அளவு இடம் என்று காட்டுமா? இல்லை. போரை நிறுத்த சொல்லிவிட்டோம். 48 மணி நேரம் ராஜபக்ச சரத் பொன்சேகா போரை நிறுத்த ஒத்துக்கொண்டார் என்று சொல்கிறத இந்த தேசம். அவன் சொன்னானா அதை? இவன் சொல்றான். ஏன் போரை நடத்துவதே இவன்தான் நடத்துகிறான். தமிழ் இனத்திற்கு காலங்காலமாக போர்களை செய்த இந்திய அரசு செய்கிறது அந்த போரை. ஏதாவது ஒரு சர்வதேச நாடு கண்காணித்து சொன்னதா அங்கே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது என்று? எழுதியதா ஒரு ஏடு? படித்ததா என் தமிழர்களை, என் உறவுகளை? படித்தீர்களா? ஒரு தொலைக்காட்சி சொன்னதுண்டா? ஒரு சர்வதேச ஊடகம் நிரூபித்ததுண்டா? அந்த மண்ணிலே இருந்து மனிதர்களுக்கு பணி செய்வதே மகத்தான தேவை என்று இருக்கிற செஞ்சிலுவை சங்கம் சொன்னதா? போர் நிறுத்தம் சொன்னது இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது உண்மைதான் என்று நிரூபித்ததா? இந்தியா சொன்னதை இரவு போர் நிறுத்தத்தை செய்திருக்கிறார்கள். காலையில் வந்தது செய்தி, 48 பேர் தலையில் கூண்டு விழுந்தது என்று. பதில் இருக்கிறதா இந்த தேசத்தில்? பாதுகாப்பான பகுதிக்கு தமிழர்களை வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டான சிங்களவன் கொத்து கொத்தாக பாதுகாப்பான பகுதி என்று நம்பி வந்த என் மக்களின் மீது குண்டை வீசி கொடுஞ்செயலை செய்த அந்த கொடூர செயலுக்கு இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு கண்டன குரல் எழுந்ததுண்டா? இதுவரை நீங்கள் எவ்வளவு இருக்கிறீர்களே, சமீப செய்தித்தாள்களில் ஒரு விடுதலை புலி செத்தான், 2 விடுதலை புலி செத்தான், 10 விடுதலை புலி கொல்லப்பட்டான் என்ற செய்தி நீங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். புலிகளை நெருங்கவே முடியவில்லை. அதுதான் உண்மை. காரணம் என்ன? இவன் சொல்லுவான் புலிகள் வேறு மக்கள் வேறு என்று. சிங்களவனுக்கு தெரியும் புலிகள் வேறல்ல மக்கள் வேறு அல்ல. அவனுக்கு தெரியும்.
மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள். அது அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், மிக நன்றாக தெரியும். என்ன சிக்கல்? மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும், அதுதான் அவன் உயர்ந்த கொள்கை. காரணம், மக்களில் இருந்துதான் புலிகள் பிறக்கிறார்கள். யார் புலி? சீமான் புலி. அவன் செத்தால் அவன் தம்பி புலி, அவனும் செத்தால் அவன் அம்மா புலி, அவனும் செத்தால் அவன் மகன் புலி. இதுதான் வரலாறு, இதுதான் யதார்த்தம். அப்போ என்ன நடக்கிறது? மக்களை அழித்து ஒழிக்கிற மிக கொடுமையான செயலை திட்டமிட்டு இலங்கை இனவரி ராணுவம் செய்கிறது. அதற்கு உனது தேசம் இந்தியா துணை போகிறது. சர்வதேச ராணுவங்களினுடைய துணையோடு இந்த துரோகத்தை நம் இனத்திற்கு இந்திய வல்லாதிக்கம் செய்கிறது. மறுக்க இயலுமா? அங்கே என்ன நடக்கிறது? திட்டமிட்டு இளம் சிறார்களை அழித்து ஒழிக்கிறார்கள், பச்சிளம் குழந்தைகளை கொண்டு குவிக்கிறார்கள், இளைஞர்களை, இளம் பெண்களை விசாரணை என்கிற பேரில் இளம் பெண்களை அழைத்துக் கொண்டு போய் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர்களை கொலை செய்கிறார்கள். இளைஞர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களை கொலை செய்கிறார்கள். காரணம், இவனில் இருந்துதான் இவன் நாளை புலியாக மாறுவான், இவனில் இருந்தான் புலி பிறக்கிறான் என்று அவன் தெரிந்தவனால் கொலை செய்கிறான். இருக்கிற புலிகளை எல்லாம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்றான். அடுத்த தலைமுறைக்கு இந்த போராட்டம் நீளாமல் இருக்க வேண்டும் என்றான். எந்த மக்களிடமிருந்து புலிகள் உருவாகிறார்களோ அந்த மக்களை முற்றிலுமாக அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் சிங்களனுடைய கனவு. அதுதான் இந்திய வல்லாதிக்கத்தினுடைய திட்டம். உலகத்தில் எந்த நாட்டிலையாவது போருக்கென்று பல்வேறு மரபுகள் இருக்கிறத, அதில் ஒரு மரபையாவது சிங்கள இனவரி ராணுவம் கடைபிடித்ததை நீங்கள் படித்ததுண்டா? ஏற்கனவே போரில் இறந்து புதைகுடிக்குள் புதைந்து கிடக்கிற மாவீரர்கள் துயிலும் இல்லத்தின அந்த கல்லறைகளை நசுக்கி சிதைத்த ஒரு கொடுமையான ராணுவத்தை உலக விடுதலை வரலாற்றில் நீங்கள் படித்ததுண்டா? இன்னைக்கு விஸ்வமேடு, இன்னைக்கு மாவீரர் துயிலும் இல்லம் தரைமட்டம். இதெல்லாம் யாராவது சிந்தித்ததுண்டா? கேட்டதுண்டா? போரில் காயம்பட்டு, குண்டுவீச்சில் காயம்பட்டு, அடிபட்டு, மருந்து மாத்திரையற்று காயங்களுக்கு மருந்தின்றி, மாத்திரையின்றி, ஊசியின்றி வேதனையோடு துடித்துக் கொண்டுகிற மக்களை தூக்கிக் கொண்டு போய் மருத்துவமனையில் போட்ட. மருத்துவமனைனா என்ன? சும்மா ஒரு துணியை கட்டி ஒரு மரத்தில் நடக்கிறதா மருத்துவமனை? கட்டடம் தான் இல்லையே. அந்த துணிக்கு கீழே மருத்துவத்திற்காக படுத்திருக்கிற மக்கள் மீது குண்டு வீசி கொலை செய்த ஒரு கொடுமையை செய்த ராணுவத்தை இந்த உலகார்ந்த மனிதநேயமிக்க நாடுகள் கண்டித்ததுண்டா? இந்தியா நாளாந்திரம் இந்த செய்திகளை வாசிக்கிறத, இந்த உளவுத்துறை உளவு கேட்டு சொல்லுகிறத, அதுக்காக வருத்தம் தெரிவித்ததுண்டா? புலிகளிடமிருந்து, கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து புலிகளிடமிருந்து மக்கள் அப்படியே வெளியேறி வந்து சிங்கள ராணுவத்திடம் தஞ்சமடைந்து விட்டார்கள் என்று செய்தியை நாளாந்திரம் ராஜபக்சேக்கு வப்பாட்டிக்கு பிறந்த வப்பாட்டி மக்கள் வாங்கி தின்பதற்கு, வாங்கி திங்கிற காசுக்கு பேரின்றி துளைக்கிற இந்த பண்டிகள் எழுதுகிற ஏடுகளில் புலிகளிடமிருந்து வந்து ராணுவத்திடம் சரணடைகிறார்கள் மக்கள் என்று. அந்த மக்களுக்கு ஒரு ரொட்டியை கொடுத்து போட்டு போட்டா போட்டிகளா நாய்களா? அடுத்த நாளில் செய்தியில் ஆயிரக்கணக்கான என் மக்கள் பட்டினியாக கிடக்கிறார்கள் என்று செய்தி வந்ததடா. அதை பதை விதித்து அறிக்கை விட்டதுண்டா? அது துரோகம், அது கொடுமை என்று நீங்கள் கொந்தளித்ததுண்டா? மாய்ந்தனைமிக்க மனிதர்களை சொல்லுங்க. போரை நிறுத்துவது, போரை நிறுத்துவது, போரை நிறுத்து, போரை நிறுத்து என்று நாங்கள் சொல்வது அச்சத்தின் காரணமாகவா? எங்களை மாதிரியே இருக்கிற சக சிங்களன் மொத்த இனமும் அழிந்து போகக்கூடாது என்ற பெருந்த மனிதாபிமானத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். பெருத்த மனிதநேயத்தில் சொல்லுகிறோம்.
இனிமே சொல்ல போறதில்லை, நீ விட்டு. ஆனால் நல்ல அப்பனுக்கு பிறந்தால் என்னையும் சிங்களனையும் களத்தில் விட்டு எல்லாரும் வெளியில போ. வா, சண்டை பிரபாகரனுக்கும் ராஜபக்சேக்கும் வா முதலா. இல்லையா இல்லையா பெருமக்கள, இல்லையா உலக ராணுவ தளபதிகள், உலக வல்லாதிக்கத்தின் தளபதிகள், 7 நாட்டு ராணுவ வீரர்கள் வன்னி களமுனையிலே நின்று திட்டமிட்டு தீட்டுகிறார்கள். என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரனை வீழ்த்த காலு கட்டவர்கள் மயிர குணப்படுங்க. போ, நெருங்கி போ, நெருங்கி போய்ப்பார், நெருங்கி போய்ப்பார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் என்னாகும் என்று கற்பனை செய்வார். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உலக இன விடுதலை வரலாற்றில் உலக புரட்சியாளர்களின் வரிசையில் தலை சிறந்த வீரன், உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியாளன் என் அண்ணன் பிரபாகரன். எவனும் இருக்க முடியாது, எவனும் இருக்க முடியாது. எல்லா நாட்டு விடுதலையின் போதும் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு இருந்தது. கீவ விடுதலையின் போது பிடல் காஸ்ட்ரோ செய்வார், அவருக்கு ரஷ்யா ஆதரவு, பயிற்சி, கருவி. இந்திய பெருநாட்டின் விடுதலைக்காக போராடுகிற போது சுபாஷ் சந்திர போஸுக்கு ராணுவம் கட்ட பர்மா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் உதவி. அங்கே தங்கி இருந்தார் சுபாஷ் சந்திர போஸ். சொந்த நாடுகள் பெருநாட்டில் தங்கி இருந்து போராடினார். அவருக்கு பிற நாடுகள் ஆதரவு இருந்தது, தன் நாடு இல்லாத பிற நாட்டில் தங்கியிருந்து போராடினான். சீன பெருநாட்டின் விடுதலைக்காக போராடிய மாசே துங்குக்கு அண்டை நாடுகள் ஆதரவு தந்தது. தன் நாடு அல்லாத பிற நாட்டில் தங்கி இருந்து போராடினான். கல்வி கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது, பணம் கொடுத்தது, உதவியது. பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் இந்தியா உட்பட ஆதரவு தந்தது, இன்னும் தருகிறது. பயிற்சி தந்தது, பணம் தந்தது, பாதுகாப்பாக இருக்க உதவி செய்தது. உலக நாடுகள் அண்டி இருந்தான் வேற நாட்டில் தன் தாயக விடுதலைக்கு எங்கோ இருந்து களமாடினான், போராடினான். ஆனாலே அன்பான மக்களே, உலகத்தில் எந்த நாட்டு உதவியும் இல்லாது தன் சொந்த நாட்டு மக்களையே ஒரு ராணுவமாக கட்டி தன் இன விடுதலைக்காக தன் மண்ணிலே நின்று களமாடுகிற ஒரு மகத்தான புரட்சியாளர் என் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். இந்த வரலாற்று உண்மையை நான் சொன்னால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து சீமான் பேசிவிட்டான். நான் கேட்டேன், யார கேட்டா தடை செய்றீங்க? என்ன கேட்டியா? என் ஆத்தால பட கேட்டியா? இங்க குடியிருக்க கேட்டியா? எவனை கேட்டேன்? தடைனா யார கேட்ட? நாலு பாப்பார பைய உச்சி குடிந்தி வச்சுக்கிட்டு 4 சுமத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கு போராடுகிற ஒரு வீரன் தெரிந்த அறப்போரை செய்கிற ஒரு எழுச்சி மிக்க போராளி இயக்கத்தை, மக்களின் ராணுவத்தை தடை செய்ய நீ யார்? நீ யார்? நீ யார்? என் அன்பான மக்களே, உலகத்தின் அனைத்து ராணுவங்களும், பாகிஸ்தான் போன்ற நாடுகளும், சீன பெருநாடு, இந்திய வல்லாதிக்கமும், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா, அனைத்து நாடுகளும் கருவி, பயிற்சி, ராணுவ வீரர்கள் எல்லோரும் எங்கே? நம் இனத்திற்கு எதிரே, நம் தலைவன் பிரபாகரனுக்கு எதிரே. உலக நாட்டு ராணுவத்தையே எதிர்த்து களமாடுகிற என் தலைவன் உலகத்திலே தலை சிறந்த வீரனா? அதுதான் எங்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், விடுதலை புலிகள் தீவிரவாத இயக்கம் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அது வலிமைமிக்க மக்கள் ராணுவம், வலிமைமிக்க மக்கள் ராணுவம்.
மாந்தனே மிக்க உலகத்தீர பெரும் பெரும் அரசியல் தலைவர்களே, பெருமைக்குரியவர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, உங்களுடைய கூற்றை மாற்றிக்கொள்ளுங்கள். விடுதலை புலிகள் ஆயுதத்தை கீழே ஓட்டுவிட்டு சரணடைய வேண்டும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற உங்கள் கூற்றை திருத்திக் கொள்ளுங்கள். உலக வல்லாதிக்க நாடுகளின் ராணுவ பலத்தோடு ஒரு தேசியத்தின் மக்களை அழித்து ஒழிக்கிற, ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக வைத்து அடிமைப்படுத்துகிற, ஒரு இடிசேலை செய்கிற ஈனத்தனமான இனவெறி ராணுவத்திற்கு துணை போகிற தேசங்களே, ஒரு அரச பயங்கரவாதத்தை கண்டிக்க துப்பில்லாத தேசங்களே, விடுதலை புலிகளை ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு வாருங்கள், மண்டியிடுங்கள், சரணடைங்கள் என்று சொல்லுவதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன்? புலிகளிடமிருந்து ஆயுதத்தை கீழே ஓடுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீ கொடுத்ததா? எவன் கொடுத்தா ஆயுதம்? அமெரிக்கா தந்ததா? இந்தியா தந்ததா? பிரிட்டன் தந்ததா? எங்களோட ஆயுதம் என்னடா மயிரடா இருக்கு, உயிர் தாண்டா இருக்கு, உயிர் தாண்டா இருக்கு. உயிரையே ஆயுதமாக ஏந்தி தன் தாயக விடுதலைக்கு போராடுகிற மரத்தமிழ் மறவர்களை ஆயுதத்தை கீழே போட்டு வா என்று சொன்னால் செத்து பிணமாகத்தாண்டா விட வேண்டும். இது கொடுமைகள். இந்த கூற்றை தயவு செய்து மாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு இனவெறி ராணுவத்திற்கு, அரச பயங்கரவாதத்திற்கு ஆயுதங்களை கொட்டிக் கொடுக்கிற உலக நாடுகளே, இந்த கூற்று தவறானது. இதை திருத்திக் கொள்ளுங்கள், இதை திருத்திக் கொள்ளுங்கள். நாளாந்திரம் எங்கள் மக்கள் செத்து விடுகிற கொடுமை, படுகிற அல்லல், அவலம் வரலாறு கூட பதிவு செய்ய பயப்படும். அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு கொடூரமானது. இந்த மேடையில பல விஷயங்களை நான் விளக்க முடியாது. என் அன்பார்ந்த உறவுகளை, சீமானை பேச வேண்டாம், பேசக்கூடாது என்று தடுக்கிற சர்வதேச இந்த கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு சர்வாதிகார தேசமே, ஒன்னிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன். என் தங்கை களமாடி செத்து பிணமாக விழுந்த அந்த பிணத்தை புணர்கிற காவாடி சிங்களனை பார்த்தவரையே நான் பேசவில்லை என்றால் நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா? சொல்லுங்க. இதை பார்த்தீர்களா? இல்லை. என் தங்கை களமாடி மடிந்தவளை, அவளோடு உறவு கொள்ளுகிற ஒரு உலக அயோக்கியத்தனத்தை, உலகத்தில் மிக கொடூரமான நாசிக் படையாக இருக்கிற ஹிட்லர் முசோலினியுடைய கொடுமையில் செய்த ராணுவ படைகள் கூட இந்த கொடூரத்தை செய்யலையே உலகத்தீர. இதை செய்த சிங்களனை ஒரு வார்த்தை கண்டிக்கவில்லையே. இதை சீமான் பேசினால் குற்றவாளியா? என் தங்கையின் உடலை புணர்ந்தவனை கைகட்டி அப்படியே நான் ரசித்து சிரிக்க வேண்டுமா? இது என்ன மாநாட மயிலாட வாடா? இதை பார்த்து ரசிக்க ஏண்டா? இதையெல்லாம் நாங்க பேசிட்டா ஒரு கோவம் வருதா? உள்ள தூக்கி போடுறது, நெல்ல தூக்கி போடலாம், ஒரு ஏரியா தூக்குல போடுறா, போயிட்டு போடு ஒண்ணுடா, போயிட்டு போகுது. என்ன கிடக்குது? நான் இன்னும் 2 மேடை பேசிட்டு குருவட்டு தாரேன், உலகெங்கும் கொண்டு வா. அதுக்கப்புறம் அதுவே என் கடைசி பேச்சா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. என்ன இருக்கு இந்த தேசத்துல? என்ன இருக்கு? ஆணி வேர்னு ஒரு படம் எடுக்க போனான் அந்த தம்பி, செத்து கிடக்கிற காட்சி. தன் மகன் இறந்து கிடக்கிறான். ஒரு தாயை அழைத்து நடிக்க அழைத்தாச்சு. அம்மா, உன் மகன் இறந்து கிடக்கிறான், அழு ஒளிப்பறை தள்ளி ஓடுகிறது, அழு என்று சொல்கிறான். அவள் அமைதியாக பார்த்தபடியே இருக்கிறார். அளவில்லை, தண்ணீர் வரவில்லை. ஓடுகிற ஒளிப்பதி கருவியை துண்டித்து விட்டு அந்த தம்பி கேட்கிறான், அம்மா ஏன் நீங்கள் அழமாட்டீர்கள், ஏன் அழாமல் இருக்கிறீர்கள், தயவு செய்து அழுங்கள் என்று மறுபடிக்கு முயற்சி செய்கிறார். மறுபடியும் அழச் சொல்லி கத்துகிறார். அந்த தாய் அமைதியாக பார்த்தபடியே இருக்கிறார். இறுதியாக அந்த தம்பி கேட்கிறான், ஏன் அம்மா அழாமல் இருக்கிறீர்கள்? அழுது ஓய்ந்து விட்டது மகனே, தண்ணீர் வர மறுக்கிறது, தண்ணீர் சுரப்பி வத்தி விட்டது. என் அன்பார்ந்த மக்களே, அழுது தண்ணீர் தீர்ந்து போனது நம் உறவுகளுக்கு. 60 ஆண்டுகளாக பூ
இந்த தேசத்தை போல தமிழீழ மண்ணிலும் புத்தம் புதிதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் பூக்கிறது என் உறவுகளே. அந்த பூவை அழகான பெண்கள் கூந்தலில் அணிவதில்லை. என் அன்பு தாய்மார்கள் தங்கள் தலையில் சூட்டிக் கொள்வதில்லை. பிறகு அந்த பூக்கள் தான் பிறந்த மண்ணின் விடுதலைக்காக விடுதலைக்காக போராடி மாவீரர்களாக இந்த மண்ணில் புதைந்து தன் மகன்களை ஆசீர்வதிக்க வார்த்த அந்த தமிழகத்தின் தெருக்களில், வீதிகளில், தோட்டங்களில் பூக்கள் மலர்கிறது என் உறவு. பூக்களை கிள்ளி கிள்ளி என் தாய்மார்களின் நகங்கள் தேர்ந்து விட்டது. அகற்றுகிறோம், அழுகிறோம், கடல்கிறோம், ஓலம் ஒப்பாரி. உலகத்தாரின் மூளைக்கு எங்கள் வேதனையை எப்படியாவது சேர்த்து விட முடியாதா என்று மன்றாடுகிறோம், போராடுகிறோம். ஆனால் இந்த தேசம் பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கு அவுத்து போட்டு ஆடுகிற அரை நிர்வாக ஆட்டத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒரு இனம் தன் இன விடுதலைக்காக சமகாலத்தில் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை பதிவு செய்யவில்லையே என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. தம்பி முத்துக்குமாரின் மரணத்தை, அதன் ஊர்வலத்தை திட்டமிட்டு இந்த நாட்டில் பல்வேறு தொலைக்காட்சி தொலைக்காட்சிகளும் ஏடுகளும் மறைத்தது. இது இந்த இனத்திற்கு செய்கிற துரோகம் இல்லையா? இதுதான் இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இதுதானா நீங்கள் நினைக்கிறீர்கள்? எங்கள் ஆழ்மனதின் நெருப்பு காயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்றைக்கு உலக மன்றத்திலே ஜெனீவாவிலே ஐநாவுக்கு முன்பு தம்பி முருகதாசன் தீக்குளி திறந்திருக்கிறான். அவன் எழுதி வைத்த வார்த்தை என்ன? மனிதநேய மறத்து போன உலக சமூகமே, உன் மனசாட்சியை தட்டி எழுப்பத்தான் நான் நெருப்பை கொளுத்துகிறேன். அந்த செய்தியை ஒரு பிபிசி, ஒரு CNN, ஒரு NDTV வெளியிட்டதை நீங்க பார்த்ததுண்டா? அந்த செய்தி வந்ததுண்டா? தமிழகத்தின் ஏடுகளில் எங்கேயும் வந்ததுண்டா? வராது. காரணம் என்ன? தமிழன் நாடு அடைந்து விடக்கூடாது, தமிழன் இன எழுச்சி கொண்டு விடக்கூடாது, தமிழன் அறிவார்ந்த ஒரு பேரினமாக வெகுண்டு எழுந்து விடக்கூடாது. காரணம் என்ன? அன்பான வாக்காளர் பெருங்குடி மக்களை, பேரன்பு கொண்டவர்களை, இந்த பேச்சு இந்த மண்ணில் ஈடுபடாமல் போய்விடும். மூக்குத்திக்கும் குவாட்டிற்கும் பிரியாணி பொட்டலத்திற்கும் வாக்களிக்கிற வாக்காளர்களாக என் தேசத்தின் மக்கள் இல்லாது போராளிகளாக மாறிவிடக் கூடாது. இதுதான் இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தலையாய கொள்கை. அந்த நோக்கம். சீமானை சிறைக்குள்ளும் பேசவிடக்கூடாது என்று கவனமாக இந்த தேசத்தில் இருந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? எங்க மூத்தவர்கள் நான் பேசணும்னா நிகழ்ச்சி ரத்துட்டான். என்ன கைதியெல்லாம் ஜோதியை பிடிச்சு ஓட்டாங்க, வெகுண்டு எழுந்து ஏதாவது பண்ணிட்டாங்க. இப்ப மட்டும் பண்ணாம விட்டுருவாங்க. சிறைக்குள்ளும் எனக்கு தடை. சிறைக்குள்ளும் என் அன்பார்ந்த பெருமக்களை என்னை கைது செய்வார்கள், என் எண்ணத்தை என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்? தமிழன் நாதியற்றவன், தமிழன் இனமானமற்றவன், தமிழன் சூடு சொர்ணை அற்றவன் என்று நினைத்து நினைத்து எங்களை காலங்காலமாக அடக்கி அழுத்திய பெருந்தலைவர்களை இனி அதற்கு வாய்ப்பில்லை. லட்சம் இளைஞர்கள், ஒரு முத்துக்குமார், ஒரு முருகதாசன் உங்களுக்கு தெரிகிறார்கள். 1 கோடி முத்துக்குமாரும் முருகதாசனும் ரவியும் ரவிச்சந்திரனும் அமரேசனும் இந்த தேசத்தில் எதன் பொறுத்து நீங்கள் தடுத்து நிறுத்த இயலாது. நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த தேசத்துல பல்வேறு பேரியக்கங்கள் சொல்கிறத அதிகார பயிர்வுக்கு, சம உரிமைக்கு, தமிழர்கள் சிங்களர்களைப் போல சம உரிமை பெற்று வாழ்வதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். இது யார் என்று உங்களுக்கு தெரியும். உடனே விட்டார் ராஜபக்சே போராட எடுத்துட்டு சம பயிர் கொடுத்து விட்டார். இந்தியாவினுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமகள் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல்
பேருரை நிறுத்தினார். என்ன போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள். இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. அவர் பேசிட்டு கீழே இறங்கணும்னு போரை நிறுத்தி தொடங்கிட்டான் பேச்சுவார்த்தை. இது ஒரு நாடு. இந்த நாட்டில் நீங்கள் நானும் ஆடு மாடோட கேவலம். இது ஒரு நாடு. மார்க்சிய இயக்கம் இருக்குது. மார்க்சிய இயக்கம் கேவலம். உலகத்துல மிக பிற்போக்கான இயக்கம் மார்க்சிய இயக்கம் மாறி போச்சு. ஒருங்கிணைந்த இலங்கை, ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வு. அதை ஒரு பழைய வச்சிருக்கேன், ஒரு பழைய பாட்டு. இதெல்லாம் மாற்றி கட்டுனா தூக்கு கொடுத்து சேர்த்திருப்பேன். இதெல்லாம் மாற்றி படிச்சாலும் மண்டைக்கு தூங்கினான்னு. ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன புரட்சியாளர் சேகுவராவை படித்தவர்கள எங்கெல்லாம் எந்த இனம் உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசமெல்லாம் என் தாய்நாடு என்று சொன்னானே சேகுவேரா. அவனை வரிவிடாமல் வாசித்தவர்கள சேகுவேரா என்ற புரட்சியாளன் மட்டும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என் அண்ணன் பிரபாகரனின் கடையில் அவன் தளபதியாக அவன் ஆண்டன் பாலசிங்கத்திற்கு அருகாமையில் ஒரு அரசியல் ஆலோசனையாக இருந்திருப்பார். தயவு செய்து இனிமேல் மாற்றிய தோழர்களை சேகுவராவை கைவிடுங்கள். ஏனென்றால் அவன் என்னிடத்தில் பத்திரமாக இருக்கிறார். பேசாது. நீங்கள் சொல்கிறீர்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு. ஐயா வரதராஜன் அவர்களை காலையில் படகிலேறி எனது விமானத்திலேறி பேசுங்க. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு, பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு என்று சொல்கிற பெருமக்களே, யார் யாரிடம் பேசி தீர்ப்பது? 60 ஆண்டுகளாக நாங்கள் போராடுகிறோமே, அறிக்கைகளிலேயே இருக்கிறீர்களே ஐயாக்களா, ஒருத்தனும் என்று பேசலையே. ஏன்? பெருமதிப்புக்குரிய பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார்களே, தமிழர்கள் சிங்களர்கள் போல சம உரிமை பெற்று வாழ்வதில் நான் ஆதரவளிக்கிறேன். ஆனால் உரிமைப்புகளை எதிர்க்கிறேன். உரிமைப்புகள் எல்லாம் சொல்லுங்க. இல்ல கனடா யார் விடுதலை புலி? எங்க போயிட்டு நீங்க போய் பேசிட்டு வந்துருவீங்களா? வாங்கி கொடுத்துருவீங்களா? நாங்க ஆதரிக்கிறோம் சொன்னவனே ராஜவித்யா அவங்க ஆதரிச்சுட்டாங்கப்பா, கொடுத்துருப்பா சமப்பேர் கொடுத்துட்டார. ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு, நடைமுறைக்கு ஒவ்வாதது. என் அன்பான உறவுகளை, அந்த தேசத்திலே லட்சக்கணக்கான என் தாய் உறவுகள் தேகங்கள் 2 ஆகலாம். அந்த நாடு 2 ஆகக்கூடாதா? நம் உறவுகளின் உடல்கள் துண்டு துண்டாக சிதையலாம். அந்த நாடு துண்டாகக்கூடாதா? ஒருங்கிணைந்த இலங்கை, ஒருங்கிணைந்த இலங்கை என்று எவன் பேசுகிறானோ அவன்தான் இந்த தமிழ் சாதியின் முதல் எதிரி. நான் கேட்கிறேன், ஏன் ஒருங்கிணைந்த இலங்கை? அவர் சொல்றாரு ஐயா, அது 1.5 கோடி மக்கள் தொகை கொண்டது சிங்கள நாடு ஸ்ரீலங்கா. இது தமிழர்கள் ஒரு 70-80 லட்சம் மக்கள். தமிழ்நாடு சின்ன நாடு. அமெரிக்கா கால் பிடிச்சிடும். இப்ப கையா பிடிச்சிருக்கு. இப்ப மட்டுமே கையா பிடிச்சிட்டு இருக்குது. அமெரிக்கா தலைவர் எது திண்டாலும் டீயா போகுது, சாப்பிடாம பட்டியா இருப்பீங்களா நீங்க? எது திண்டாலும் காலையில் மனமாகத்தான் போகும் என்பதற்காக நீங்கள் உணவருந்தாமல் இருப்பீர்களா? இந்த தேசத்துல தீவா சின்ன நாடு, அமெரிக்காவை எதிர்த்து போராடலையா? சேர்பியாவில் விடுதலை அடைந்த நாடு கொசோவா சின்ன நாடு. அது அமெரிக்கா கால் பதிச்சிருக்கு. அந்த விடுதலை நீங்க ஆதரிக்காமல் இருந்ததுங்களா? ஈழம் தந்துவர், அப்புறம் அமெரிக்கா அப்பனை அனுப்பிப்பார். இது ஒரு புரட்சிகர இயக்கத்திற்கு, ஒரு மாபெரும் மாற்றி இயக்கத்திற்கான கொள்கை அல்ல. இது தவறு. உங்கள் போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள். ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் கட்டுப்பட்டு வாழுங்கள். ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை காணுங்கள் என்று எவனும் சொல்ல அறிவேன். நான் சொல்றேன், ஒருங்கிணைந்த இலங்கையா, துண்டுபட்ட 2 நாடா,
இலங்கையா தமிழ் ஈழமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த தேசத்தில் வாழுகிற மக்கள். இடிக்கு தங்கத்திலே கூண்டானாலும் அதில் தங்குவதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கிறீ நீ அல்ல, அது அவர்களிடம் முடிவு. தமிழீழ மண்ணுக்கு போ, களத்தில் நின்று காயம் பெற்றிருக்கிற அந்த மக்களிடம் கேள், ஒருங்கிணைந்த இலங்கையோடு வாழ்கிறீர்களா, தனிநாடு பெறுகிறீர்களா, தமிழ் ஈழமா தீர்வு என்று கேளுங்கள். ஒரு நாட்டுக்குள் இணைந்து வாழ்வதும் அதிலிருந்து மீள்வதும் முடிவு செய்ய வேண்டியது அந்த நாட்டு மக்கள். இதை கூட அறியாத நீங்கள் என்ன மார்க்சிஸ்ட், என்ன மார்க்சிஸ்ட்? மறுபடியும் மார்க்சியத்தை ஒருவரை முதலில் இருந்து படியுங்கள், தயவு செய்து படியுங்கள். இல்லை என்றால் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசவே வேண்டாம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என் போன்ற இளைஞர்களை பூர்த்தி செய்ய ஒரு கொள்கை மிக்க இயக்கமாக நீங்கள் இருந்ததனால் மன்னித்து விடுங்கள், தயவு செய்து நிறுத்தி விடுங்கள், பேசாதீர்கள். நீங்கள் ஆழ்ந்த வேதனையோடு சொல்லுங்கள். ஒரு மார்க்சிய இயக்கம் மதத்துக்குள் இருக்கிற மணி அடித்து மந்திரம் ஜபிக்கிற பாதிரிமார்கள் பிரகடனப்படுத்துகிறான். தமிழீழ மண்ணிலே அங்கே அல்லலுறுகிற அந்த மக்களுக்கு தமிழீழம் தான் தீர்வு என்று. ஒரு மதத்துக்குள் இருக்கிறவர்களை நாங்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள் என்று கருதி கொண்டிருந்தோம், அவன் முற்போக்கு பேசுகிறான். உங்களை எல்லாம் நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று கருதி கொண்டிருந்தோம், மிக மிக பிற்போக்காக பேசுகிறோம். இது கேவலமாக இல்லையா? இது கேவலமாக இல்லையா? இன்னும் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆசிய கண்டத்தில் இன்னொரு நாடு உருவாவதை நாங்கள் விரும்பவில்லை. உங்க அப்பாவோட சொத்தை நாங்கள் பிரிச்சு கேட்கிறோம். இப்படியா பேசுவது? இதுவாக ஒரு தேசிய கட்சி, ஒரு மிகப்பெரிய கொள்கையை உள்வாங்கிய, ஒரு தத்துவத்தை உள்வாங்கிய ஒரு பெருந்தலைவர்களின் பேச்சாய்வு இப்படியா பேசுவது? ஒருத்த வந்து என்கிட்ட மாயாண்டி குடும்பத்தார் படப்பிள்ளை ஒருத்த வந்து அது தனிநபர் தீவிரவாதம், மரப்பெண் பிறந்த மரப்பெண் பிரபாகரை ஒண்டியாளாட 35 வருஷம் 10 பேர் கேனப்பெண் எவன்டா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? இல்லை நான் அது வந்து அப்படின்னு இப்படி போச்சு. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இப்படி பிரிவதை விட அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் மடையர்களாக மாற்றி விடுகிறீர்களே என்ற அச்சம்தான் எனக்கு, வருத்தம் தான் இருக்கிறது. தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளும். வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது.